வணக்கம் மகளே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா ஆக்சுவலா இந்த காமெட் ஒன்று வருதுன்னு சொன்னாங்க. 3i அட்லஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காமெட் வருதுன்னு சொன்னாங்க. இப்போ அந்த காமெட் ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து நம்மளுடைய ஸ்பேஸ் ஃபுல்லாமே ஒரு குட்டி குட்டி குறுங்கோள்கள், கற்கள், வால் நட்சத்திரம், எரிக்கற்கள், இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட விஷயம். வால் நட்சத்திரம், எரிக்கற்கள் ஒன்று தானே. சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய வேஸ்ட் யூனிவர்ஸ்ல நிறைய வேஸ்டஸ் சுத்திக்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம பூமி மாதிரி ஒரு கோள் இருக்கு, யுரேனஸ், நெப்டியூன், இந்த மாதிரி கிரகங்கள் இருக்குல்ல. ஸோ செவ்வாய் கிரகம், இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கு. இதெல்லாம் ஒரு தனியா ஒரு 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 முழுமையான ஒரு விஷயம். முழுமை இல்லாமல் கிரகங்கள் மோதி வெடிச்சு செதறி இந்த மாதிரி துகள்கள் போகும்ல, அந்த பாறைகள், அந்த விஷயங்கள்லாம் அந்த ஸ்பேஸ்ல சுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி சுத்திக்கிட்டு இருக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17 கிலோமீட்டர் சைஸ் சொல்றாங்க. வால் நட்சத்திரம் மாதிரி வர விஷயம் நேரா பூமியில வந்து விழுந்துச்சுன்னா டைனோசரை தூக்கி விட்ட மாதிரி நம்மளையும் தூக்கி விட்டுருவாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி விஷயத்தை பத்தி அவங்க பேசல. இதோ ஒரு பூமியை நெருங்கி வருது, இது பூமிக்கான ஆபத்து, அப்படிலாம் பேசல. என்ன சொல்றாங்க அப்படின்னா, வானத்தில் வரக்கூடிய எந்த எரிக்கல்லோ, எரி நட்சத்திரமோ, ஒரு குறுங்கோளோ, இல்லை ஒரு இப்போ என்ன சொல்றாங்கன்னா, 3வது டைமிங்க ஏலியன்ஸோட ஒரு நேனோ டெக்னாலஜி, அதாவது அவங்களுடைய சிப் மாதிரி. இப்போ நம்ம வந்து பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம பூமியில இருந்துகிட்டு மேல ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாதிரி உருவாக்கி ஒரு சின்ன ஒரு ஆப்ஜெக்ட் அனுப்புறோம்ல ஸ்பேஸுக்கு. ஸோ அந்த மாதிரி செயற்கைக்கோள் அனுப்பி செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி பண்ண அனுப்புறோம்ல, அந்த மாதிரி நம்மளை விட அப்பாற்பட்ட ஒரு உயிரினம் நம்மளை கண்காணிக்கிறதுக்காக, ஒரு ஸ்பேஸை கண்காணிக்கிறதுக்காக அனுப்பப்பட்ட ஒரு செயற்கைக்கோளா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் ஏலியன் வரப்போறாங்க அக்டோபர் மாசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அக்டோபர் நீ சாட்டர்டேவா, சாட்டர்டேனா அண்ணன் அப்படியே சொல்ல டைட்டர், அந்த மாதிரி சாட்டர்டேனாலே கம்பல்சரியா சரக்கடிப்பேன். சாட்டர்டே வச்சு இந்த படம் இருக்கும்ல, கமலஹாசன் படம். அந்த கமலஹாசன் படத்தோட ஒரு கனெக்ஷன், பாபநாசமா, அந்த படத்தோட வீடியோ கிளிப்பு இப்போ பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன இளவுன்னு தெரியல, எதுக்கு இது ட்ரெண்ட் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒன்று இருக்கு. இன்னைக்கான வீடியோ என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆகஸ்ட் 2ஆம் தேதி சனிக்கிழமை ஞானத்துக்கு போனோம். இந்த மாசம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி தானே நான் போனேன். ஆகஸ்ட் 2ஆம் தேதி தென்காசிக்கு தியானத்துக்கு போறேன். அதுக்கு ஆகஸ்ட் 2ஆம் தேதி நாங்க ஊர்லயே இல்லையே. இந்த மாசம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி தியானத்துக்கு வந்து மறுநாள் தானே இங்க வந்தா. இப்ப ஆகஸ்ட் 2ஆம் தேதி தென்காசிக்கு தியானத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது உங்க பஸ்ல தானே வந்தேன். தியானத்துக்கு வந்தா ஆகஸ்ட் 2ஆம் தேதி. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. மிஸ்டீரியஸ், அதாவது நமக்கு தெரியாத ஒரு ரகசியமான ஒரு டெக்னாலஜி நம்மளை நோக்கி வருது அப்படின்னா சயின்டிஃபிக்கல் தேரி பேசுகிறாங்க. இதை தான் ஏலியன் நம்மளை வராங்க, ஏலியன் அக்டோபர் மாதம் வரப்போகிறாங்க அப்படின்னு பேச்சு போயிட்டு இருக்கு. நிறைய யூடியூபர்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. கண்டிப்பாக மதங்கோரி போட்டிருக்கணும்னு நான் கவனிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பாக போட்டிருப்பாரு, ஏலியன் பூமிக்கு வருகிறார்கள் அப்படின்னு கண்டிப்பாக வீடியோ போட்டிருப்பாரு. ஏன்னா ஏலியன் சொல்லிட்டு ஏலியன் வந்துட்டாங்கன்னு சொல்லி போட்டு வீடியோ 30 வீடியோ போட்டிருப்பேன். எண்டு த வேர்ல்டு எண்டிங் சொல்லி ஒரு 30-40 வீடியோ போட்டுரும். இல்லை, பாதி வீடியோ எண்டிங் தான். ஸோ எல்லாத்தையும் முடிச்சு வச்சுருவாப்ல தலைவன். இதுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. நான் பார்த்தேன். ஸோ பார்ப்போம், செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம். ஏலியன் பற்றி போடலையே. ட்ரம்ப் டேரிஃப், இந்தியன் ரெஸ்பான்ஸ், இது அமெரிக்கா பற்றியும் ட்ரம்ப்பை பற்றியும் போட்டிருக்காப்புல. என்னடா அது ஒரு ஆச்சரியம். மதனுக்கு ஒரு வீடியோ போடலைங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்துடும் நினைக்கிறேன், நாளைக்கு போட்டுருவாப்ல தலைவன். ஏலியன் பூமிக்கு வர போறாங்க. என்ன எம்ஜி நீ வீடியோ போடாம இருக்கு என்ன ப்ரோ? இதுவும் வேற யாரும் கண்டென்ட் கிடைச்சிருச்சா என்னன்னு தெரியல. ஓகே, ஏலியன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு புருடா விட்டுட்டே இருக்காங்க. ப்ரோ ஏலியன் தான் வருவாங்களா மாட்டாங்களா ப்ரோ? என்ன ப்ரோ சொல்றாங்க? நீ சொல்லு ப்ரோ, ஏலியன் வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நம்மகிட்ட கேட்குற கேள்விக்கு ஒரே பதில் தான், ஏலியன்கள் வருவாங்க. எப்போ வருவாங்க அப்படின்னா, வேர்ல்டு வார்லாம் முடிஞ்சு மனித இனம்லாம் அடிமைப்படுவாங்கல்ல, அந்த அடிமைப்பட்டக்கு அப்புறம் ஈஸி ஆயிரும், அவங்க ஆக்சஸ் பண்ணுறது ஈஸி ஆயிரும். ஏன் ப்ரோ மனிதர்களை அடிமைப்படுத்தின பிறகு அவங்க வர்றதுக்கான ஈஸி ஆகும் அப்படின்னா, அவங்க தேடிக்கிட்டு இருக்கிறது ஒரு போர்ட்டல்ஸ். பூமிக்கு அடியில் அந்த குமரிக்கண்டம், இந்த அழிவு பண்ண பாதை இருக்குல்ல, அங்கே ஸ்ரீ ராமேஸ்வரத்திட்டேருந்து ஒரு பாலத்தை தேடுவாங்க. லியோர் கசா, அந்த கதையை கேட்டிருப்பீங்க, கதை கேளு, அதில் கேட்டிருப்பீங்க. அந்த லியோர் கசான்ற கேரக்டர் நிறைய விஷயங்கள் மிஸ்டீரியஸான விஷயத்தான் சொல்லியிருப்பாப்புல. அப்போது பூமிக்கு அடியில் ஒரு டனலை தேடிட்டு போவாங்க. அங்கே தான் போர்ட்டல்ஸ்க்கான வழி இருக்குது. இன்னொரு போர்ட்டல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா அண்டார்டிகா. ஸோ இந்த அண்டார்டிகாவில் ஒரு இன்னொரு இணை பிரபஞ்சத்துக்கு போகக்கூடிய வழி இருக்குது. ஸோ அதை தான் ஹிட்லர் பார்த்துருக்காரு. பல பேர் இந்த அண்டார்டிகாவுக்கு போய் வேறொரு உலகத்துக்கு நாங்கள் போனோம், அதாவது சொல்கிறது ஹாலோ எர்த்துன்னு சொல்லுவாங்க.
எர்த்துக்குள்ள இன்னொரு உலகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது எர்த்துக்குள்ள அகார்தாவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கிடையாது கான்செப்ட். எர்த்துக்குள்ள இருந்து அங்கே போர்ட்டலுக்கு போகிற வழி இருக்கு. ஸோ அந்த வழிக்குள்ள போனீங்கன்னா வேற ஒரு இணை பிரபஞ்சத்துக்கு போவீங்க. பூமிக்கு அடியில் போக மாட்டீங்க, இணை பிரபஞ்சத்துக்கு போவீங்க. அந்த இணை பிரபஞ்சத்துக்கு போகிற போர்ட்டல்ஸ் தான் அங்கே இருக்கு அண்டார்டிகாவில். ஸோ அதனால தான் அண்டார்டிகா மட்டும் எந்த நாடும் சொந்தம் கொண்டாடாமல் எல்லாம் பாதுகாப்பாக பார்த்துப்பாங்க. மிலிட்டரிஸ்லாம் பயங்கரம். ஆள் நடமாட்டமே இல்லாத மனிதர்கள் உயிரினங்கள் வாழவே முடியாத ஒரு சில உயிரினங்கள் வாழும். உயிரினங்களே வாழ முடியாத இடத்துல எதுக்கு இவ்வளோ மிலிட்டரி ஃபோர்ஸஸ்? ஏன் மக்கள் அங்கே அனுப்ப மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க? இதுலேயே உங்களுக்கு டவுட் வந்திருக்கணும். ஹிட்லர் வரைக்கும் அங்கே கனெக்ஷன் இருக்குது. இன்னும் நிறைய பேர் இந்த ஃபைட்டர் ஜெட் போகிறவங்க, அப்புறம் அந்த கப்பலில் வழிதவறி போனவங்க, இவங்கெல்லாம் போயிட்டு வந்து இன்னொரு உலகத்துக்கு போனோம். அங்கே இருக்க மக்கள்லாம் பெரிய பெரிய ஜெயின்ஸாக இருந்தாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்லை, நாகர்கள் தான். இணை பிரபஞ்சத்துக்கான போர்ட்டல்ஸ் அண்டார்டிகாவில் தான் இருக்குது. இது IW எப்போவே போட்டிருப்பாரு. அந்த கோஆர்டினேட் போடுவாங்கல்ல, அந்த கூகுளில் தேடும்போது ஒரு நம்பர்ஸ் வரும்ல, அதை வச்சு அவர் போட்டிருப்பார் பழைய வீடியோ. நான் கூட அதை பற்றி பேசியிருந்தேன். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வரேன், பாருங்கள். பூமிக்குள்ள இருந்து பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள் இருக்குது. அதாவது நமக்கு தெரியாத விஷயங்கள் இருக்குது. நம்ம ஏலியன் அங்கே வருதாங்க, இங்கே வருதாங்க, நம்மளை வந்து பூச்சாண்டி காட்டிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஏலியன்ஸ் இந்த விஷயங்கள்லாம் இவங்கெல்லாம் தெரியும். அமெரிக்காவுக்கு, இந்த நாசா, எல்லாருக்குமே, இந்த விஞ்ஞானிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். மனிதர்களை மீறிய ஒரு ஆற்றல் இங்கே இருக்குது, மனிதர்களை மீறிய இன்டெலிஜென்ஸ் இங்கே இருக்குன்னு தெரியும். நம்ம கிட்ட சொல்லாமல் இருக்கானுங்க. கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க, மக்களை நாங்கள் பேனிக் ஆகாமல் வச்சுருப்போம். எனக்கு புரியல, மக்களை எதுக்கு பேனிக் ஆகாமல் வச்சுருக்கணும்? நாங்கள் எதுக்கு பேனிக் ஆக போகிறோம்? உண்மைகள் தெரிய ஆரம்பிச்சிடும். வேற்று கிரகவாசிகளோட தொடர்பில் இருக்காங்க, நம்ம மனிதர்களை விட வேற்று கிரகவாசிகள் இருக்காங்க, பூமிக்குள்ள நாகர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னா அவங்ககிட்ட வந்து ஹையர் டெக்னாலஜி. அப்போ இந்த டெக்னாலஜிலாம் ஒரு சில அமெரிக்கா மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கு. அப்போ அமெரிக்காவுக்கு அந்த டெக்னாலஜி எங்கேருந்து கிடைக்குது? இவங்க தான் அவங்களுக்கு தராங்களான்னு கேள்வி வரும். அப்போ இவங்களாம் யாரு? அழிவுக்கான ஆயுதம் நிறைய கண்டுபிடிக்கிறீங்களா? இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறது அவங்க தானா? அப்போ நீங்கள் ஏலியனோட டைப் பண்ணி மனிதர்கள்ட்ட அடிமைப்படுத்தி வச்சிருக்கீங்களா? அதனால தான் நீங்கள் வல்லரசா இருக்கீங்களா? இப்படின்ற கேள்வியெல்லாம் ஏகப்பட்ட கேள்வி வரும். அதாவது மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது அவங்கனால. எனக்கு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி கேள்வி கேட்பாங்க. நம்ம கேட்குற ஒரு கேள்விக்கு நம்ம ஒரு ஆள் கேட்குற கேள்வியை என்னால் பதில் சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த மக்களுக்கும் இப்படிலாம் நம்மளை மீறிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் புராணங்களில் பார்த்த விஷயங்கள், விமானாஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளுடைய புராணங்கள்லாம் விமானாஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன, இப்போ இருக்க விமானம் தான் பறக்குதுல, இந்த விமானசான்னு சொல்லுவாங்க. அது என்ன, நம்ம உள்ள கல்ச்சர்ஸில் என்ன சொல்கிறாங்க, கோயிலில் இருக்க மேலே இருக்க டாப் போர்ஷன் இருக்குல்ல, அதை விமானன்றாங்களாம். அதை மாற்றிட்டாங்க அப்படியே. அதுக்கு ஒரு தமிழில் எப்பயுமே ஒரு பொருளுக்கு 2 அர்த்தம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டானுங்க. பட் உண்மையான விமானஸ்னா அந்த ஆகாய மாசமாக வந்த புஷ்பகர விமானம்னு சொல்லுவாங்க. ராவணன் புஷ்பகர விமானத்தில் வந்தான்னு சொல்லுவாங்க. ஒயிட் கலரில் தானே இருக்கும் ஃப்ளைட்டு. நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லை? மேகங்கள் என்ன லேசாக தானே இருக்கும். ஸோ புஷ்பக விமானம்னா என்ன? வானத்தில் பறக்கக்கூடிய எளிமையான ஒரு இயந்திரம். மேகங்கள் போல போகிறது. மேகநாதன் சொல்லி அவன் மகனுக்கு பேர். இதுக்கு மேகநாதன். மேகத்தில் பறக்க, அதாவது வானத்தில் பறக்கிறது ஒயிட் கலரில் ஒரு விஷயத்தில். இப்போ ஃப்ளைட்டில் பறக்கிறோம். அந்த காலத்தில் இதே ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு பின்னாடி ராமாயணத்தில் இருக்கும்போது இந்த ஃப்ளைட்டை கொண்டு போய் பறந்தீங்கன்னா அது ஒயிட் கலரில் இருக்குமா ஃப்ளைட்டு? அது இன்ஜின்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஒயிட் கலரில் ஒரு வெள்ளை கலரில் ஒரு விமானத்தில் ஒரு கருவியில் பறந்து போகிறாங்க. அந்த கருவியும் கூட அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேகங்கள் மாதிரி இருக்க ஒரு இதில் மிதந்து போவார். ஸோ உங்களுக்கு புரியுதா? அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ இந்த டெக்னாலஜிலாம் இப்போ ரெட்டை சகோதரர்கள் தான் இந்த ஃப்ளைட்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு நம்மகிட்ட ரைட் பிரதர்ஸா அவங்க தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம நம்பிட்டோம். வரலாற்றில் படிச்சுட்டு இருக்கோம். இதுதான் வரலாறா? அப்போ ராவணன் பறந்த புஷ்பக விமானம் என்ன? மித்தா. ஸோ மித்தா கூட 2 போட்டோமே, அது இதுக்கு புஷ்பக விமானம் அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்க? இப்போ இருக்க தற்போதைய டெக்னாலஜி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் விமானம்னு பேர் இருக்கு. இது கோயின்சிடன்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம நினைச்சு பார்க்க முடியாத டெக்னாலஜிஸ் எல்லாமே இங்கே இருக்க தான் செய்யுது, இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. இதை ரீசர்ச் பண்ணி இப்போ இருக்க தற்போதைய காலகட்டத்தில் என்னென்னலாம் ரிலீஸ் பண்ணணும், இந்த டைமிங்கில் மக்களுக்கு என்ன வேணும், ஒரு 2050 என்ன டெக்னாலஜி உங்களுக்கு வேணும், 2060 என்ன டெக்னாலஜி வேணும் அப்படின்றதெல்லாம் ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுப்பாங்க. எந்தெந்த டைமிங்கில் எந்தெந்த டெக்னாலஜி வேணும். இப்போ குரங்கு கையில் பூமாலை கொடுத்த மாதிரி இப்போ இந்த AI டெக்னாலஜி வந்துச்சு. ஆரம்பத்தில் வந்து நம்ம எதுவுமே பெருசாக கன்சிடர் பண்ணல. ஐயோ இது ஆபத்துன்னு யாரும் பெருசாக யூஸ் பண்ணல. இப்போ எல்லாருமே AI டெக்னாலஜி ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி எளிமையாயிருச்சா? ஆரம்பத்தில் ஏஐன்றது நம்ம கேட்குறதுலாம் இவ்வளோ ஈஸியாக செஞ்சு கொடுக்குது. ஒரு அசைன்மெண்ட் கேட்டிங்கனாலோ, இல்லை ஒரு லெட்டர் எழுதி கொடுக்க சொன்னாலோ, இல்லை ஒரு போயம் எழுத சொன்னாலும், ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி தெரிய சொன்னாலும், ஒரு படத்துக்கான சீக்வன்ஸை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும், ஆன்லைன் சொல்லிட்டீங்கன்னா போதும், அதை வச்சு அதுவே கற்பனையில் என்னென்ன மாதிரி வேணும்னு கேட்டு ஒரு படத்தோட ஸ்கிரிப்டே எழுதி கொடுக்குது. ஸோ இப்போ இதனால் என்ன நடக்குது அப்படின்னா, இது ஒரு பிரம்மாண்டமான சேஞ்சஸ் தானே. மனிதர்களுடைய கற்பனை திறனை தூக்கி இயந்திரத்துக்கு கொடுக்குற மாதிரி, இப்போ மனிதர்கள் ரோபோ மாதிரி ஆகிற மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? வெறும் ஆன்லைன் மட்டும் கொடுக்க போகிறோம். அது எல்லா வேலையும் அது பார்த்துருது. அப்போ நம்மளுக்கு கிரியேஷன் தன்மை போயிடும். இது நம்ம ஆரம்பத்திலே இது நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த AI நம்மகிட்ட கிடச்சிருந்துச்சுன்னா, இந்நேரத்துக்கு நம்ம மூளை வளர்ச்சி எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு வச்சு பாருங்க. அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் கிடச்சிரும், ஆனால் மூளை வளர்ச்சி எவ்வளோ கம்மியாகும்னு வச்சு பாருங்க.
குரங்கு கையில் இப்போ கொடுத்த பூமாலை மாதிரி தப்பானவங்களும் யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம். இப்போ கொஞ்சம் பக்குவப்பட்ட காலகட்டத்தில் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச இடத்துல இருக்கும் போதே நம்மளால ஒரு சில கண்டுபிடிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் ஒருத்தங்கிட்ட கிடைச்சா அது மாதிரி பிச்சு போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதர்கள் அவங்க அப்படி தான் பார்க்குறாங்க. மனிதர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க டம்மி பீஸு. இவங்களுக்குலாம் அதெல்லாம் தேவையா, இவங்களுக்கு இப்போதைக்கு இது கொடுப்பா அது போதும், இப்போதைக்கு ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்கோமா அது வரைக்கும் போதும். அந்த ஹாலோகிராமில் வரும்ல, Celsius. Any subjects within 12.5 yards were vaporized instantly. ப்ரொஜெக்ஷன் மாதிரி வரும்ல, கையில் வச்சுருப்போம் ப்ரொஜெக்ஷன் மாதிரி லைட் மாதிரி மேலே வரும்ல. இந்த பீம்ஸ்லாம் வந்து படங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணால் மேலே பீம் மாதிரி வந்து பேசுவாங்கள்ல, லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா, எந்திரன் படத்தில் கூட இது நடக்கும். ஸோ இதெல்லாம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் இருக்குது. உங்ககிட்ட ஆக்சஸ் கிடையாது. உங்களுக்கு எப்போ வரும்னா நீங்கள் இன்னும் 12 காலம் ஆன பிறகு தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இது ஏன் பண்ணணுன்ற கேள்வி வரும்ல. ஏன்னா அபரிவிதமான விஷயங்கள் இப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எதிரிகளும் நம்மளை ஆள்றவனும் என்னன்னு தெரிஞ்சிடும். இவ்வளோ டெக்னாலஜி நீங்கள் கண்டுபிடிக்கிறாங்க, ஆனால் எதையுமே நம்ம கொடுக்க மாட்றாங்க. ஏன் கொடுக்க மாட்றாங்க அந்த கேள்வி வரும். நாங்களும் எல்லாரும் நம்ம மனுஷங்க தானே, எங்களுக்கு என்ன கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டால் அப்புறம் தான் தேட ஆரம்பிப்பாங்க. இவங்க நம்மளை கட்டுப்படுத்துறதுக்கு அவங்கள மீறி நம்ம செயல்பட்டுறக்கூடாதுன்றக்காகத்தான் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்த பிறகு, அதாவது இப்போ ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவங்க இது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்மார்ட் ஃபோனை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எல்லா வெரைட்டிஸும் அவங்க பயன்படுத்தி ஓகே அவங்க ஆக்சஸ் வந்துடும்ல. ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் என்ன பாதகம் சாதகம் இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுப்பாங்கல்ல. தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவங்க கண்ட்ரோலில் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் டெக்னாலஜி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்த பிறகு தான் மக்களான நமக்கு கொடுப்பாங்க. அப்போ தான் அதனால நம்ம அவனுக்கு எதிராக செயல்படுவோம்னா எப்படிலாம் செயல்படுறோன்றது அவனுக்கு தெரியும். அந்தந்த ஆங்கிள் அவனை லாக் பண்ணிடுவானுங்க. இப்படி ஒவ்வொரு டெக்னாலஜியும் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்த பிறகு தான் நமக்கு அதை கொடுப்பான். கட்டுப்பாட்டுக்கு மீன்ஸ் உருவாக்கிட்டாலே அது நம்ம கட்டுப்பாடும் கிடையாது. ஒரு ஃப்ளைட்டை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா உடனே அந்த ஃப்ளைட் எப்படி போகும், எங்கே வெடிக்கும், என்ன மாதிரி நடந்தால் ரிசர்ச் பண்ணுவாங்கல்ல, இதெல்லாம் நடக்கும், டெமோ பண்ணி ஓகே இதெல்லாம் இருக்குது, பாசிபிலிட்டி இருக்குது, அதாவது பாதகமும் இருக்குது சாதகமும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இதை ஃபுல்லாக அந்த நாலேஜ் வச்சுக்குவானுங்க. அதுக்கப்புறம் அந்த மக்கள்கிட்ட கொடுப்பாங்க. என்னைக்கு அது தேவையோ அப்போ பயன்படுத்தணும், என்னைக்கு தேவையில்லையோ அன்னைக்கு டெமாலிஸ் பண்ணிடணும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கட்டமைப்பில் சின்னமாக செதிலாக செதுக்கியிருக்காங்க பல்லாயிரம் ஆண்டுகளாக. உங்களுக்கு ரொம்பலாம் நான் பேசலை. இந்த ஏலியனை பற்றி பேச போய் நம்ம நிறைய விஷயம் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி அப்படி தான் பேசணும், அதான் கரெக்டாக இருக்கும். இப்போது கீழடியில் நம்ம தொல்பொருள் ஆராய்ச்சி எடுக்கிறாங்க. அங்கே யானை தந்தத்தை வச்சு தலை சீப்பு, யானை தந்தத்தில் வந்து இந்த தாயக்கட்டை இதெல்லாம் இருக்குது. தாயக்கட்டை இந்த மாதிரி விஷயங்கள் இந்த லூடோலாம் விளாண்டுட்டு இருக்கோம். இப்போ லூடோ பெட்டிங் ஆப் விளாட்றோம்ல, இதெல்லாம் இப்போது நம்ம ஒரு இவங்க சொல்கிற மாதிரி 4000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகள் தானே பழமையானது. இப்போ தான் நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜியை புரிஞ்சுக்கிட்ட பிறகு தானே இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம். இதெல்லாம் அப்புறம் தானே நம்மக்கிட்ட வந்துச்சு. ஆனால் இவங்க புராண காலம் இதிகாச காலம்னு சொல்லிட்டு நம்மளெல்லாம் ஏதோ காட்டுவாசி மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்ணிவிட்டு அவங்க சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நம்ம தாயக்கட்டை வச்சு விளாண்டுருக்கோம்னா யோசிச்சு பாருங்க. யானை தந்தத்தில் தாயக்கட்டை வச்சு தலை சீவுறது சீப்பு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய நாகரிகம் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஏன் அந்த நாகரிகத்தை மறைக்கிறாங்க? சிம்பிளாக கீழடியை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணும் போதே அதில் இருக்க ஒரு சில சாம்பிள்ஸ் கிடைக்கும் போதே உரை கிணறுன்னு வச்சுருக்காங்க. ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கானுங்க நம்ம ஊரில். அதுவும் இதில் சுண்ணாம்பால் செய்யப்பட்டது, இந்த மாதிரி மண்பானங்களை வச்சு செய்யப்பட்டது. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால பாதிப்பு தான் அதிகம். ஆனால் அவங்க வச்சுருந்தது இயற்கை, யாருக்கும் பாதிப்பு இல்லை, இயற்கை அது. ஸோ அப்போ அந்த அளவுக்கு அவங்களுடைய மைனூட்டான அறிவு இருந்துச்சுன்னா அந்த அறிவு எங்கே போச்சு? அதை யாரை மழுக்குனது? இது கேள்வி வரணும்ல உங்களுக்கு. இப்படி கேள்வி வந்து நீங்கள் தலைமையை கேட்டக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம நாகரிகமே இப்போ தான் அடைஞ்சிருக்கோம். கொலம்பஸ் வந்து இந்தியாவை கண்டுபிடிச்ச பிறகு தான் நாகரிகமே வந்துச்சு. ரயில் பாதையே அப்போ தான் போட்டிங்க. அவன் ரயில் பாதை போட்டது ஆட்டையை போட்டு போகிறதுக்கு, ஸ்கூல் எஜுகேஷன்லாம் கொடுத்ததுக்கு, இவங்களை அடிமைப்படுத்தி இவங்களை நம்ம கண்ட்ரோலில் இன்னொரு 100-150 வருஷம் வச்சுக்கணும் அப்படின்னா இவங்களை இந்த மெக்கானிக் கல்விக்குள்ளே கொடுத்தோம்னா இது ஃபுல்லாக என்ன கிளர்க்காக போய் வேலை பார்க்குறதுக்கு, அவனை கீழே வேலை பார்க்குற அளவுக்கு தான் அவங்க நாலேஜ் கிடைக்கும் இவங்க சொல்லிக் கொடுத்த அறிவை வச்சு. நம்மளோட அறிவு என்ன? பட்டறிவு. புரியுதா உங்களுக்கு? தொட்டாச்சிருங்கி பூனா அங்கே கூட்டி போய் எனக்கு நம்மளோட எஜுகேஷன் அப்படி தான் இருக்கும். தொட்டாச்சிருங்கி பூ இருக்கும், அங்கே கூட்டி போவாங்க. கூட்டி போய் இந்த தொட்டாச்சிருங்கி பூ சுருங்குனா இப்படி சுருங்கும். அது ஏன் சுருங்குது, எதுக்கு சுருங்குதுன்றது அங்கேயே எக்ஸ்பிளனேஷன் பண்ணி அந்த பூக்கும் செடிக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங்கை இயற்கையாக கனெக்ட் பண்ணுறது. இதுதான் பட்டறிவு. அப்பயே பார்த்து அப்பயே தெரிஞ்சுக்கிறது. அது பசுமரத்து ஆணி மாதிரி தலையில் நல்லா பதியும். அதெல்லாம் மாற்றிவிட்டு ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு டிவியில் உட்காந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. எவனுக்கு என்ன புரியும்? என்னத்தையோ சொல்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. ஆனால் ஃபீல்டில் போய் நேராக போய் அந்த பூவோ செடியோ பார்த்து தொட்டு பார்த்து அது உணர்ச்சி, அது மெமரிஸாக பதிவாகும். மெமரிஸாக பதிவாகிறது எப்படி? அதாவது ஒரு நிகழ்வாக அது பதிவாகிறது எப்படி இருக்கும்?
ஒரு பேப்பரில் இருக்கிறத படித்து கற்பனை பண்ணி எழுதுறதுக்கு வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு. ஸோ அப்போ நேரில் பார்க்கும்போது அதோட ஃபுல்லாக உள்ளார்ந்து உள்வாங்கி அதோட நாலேஜ் என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் பேப்பர்லேயோ இல்லை வந்து ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தோ அது அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகாது. அப்போ அவன் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியோ அதை மட்டும் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கான்னு அர்த்தம். எஜுகேஷன் சிஸ்டம் எவ்வளோ தப்பாக இருக்குன்னு தெரியுதா? ஓகே சரி, இப்போ இந்த ஏலியன் வரப்போது ஏன் அவங்க சொல்லணும்? காரணம் என்னன்னா, ஃபியூச்சரில் அவங்க நாகர்களில் இவங்கள மாதிரிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வெளிக்காட்டிட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சு நாமளே கண்டுபிடிக்கிற அளவுக்கு போயிடுவோம். ஸோ அதுக்கு மேலே மக்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. அந்த காலகட்டம் வரை வெயிட் பண்ணுவானுங்க. அப்புறம் ஆமாம் கான்டாக்ட் பண்ணாங்க, இந்த தகுந்த காலத்தில் எங்களை வெளிக்காட்டுங்கன்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டனால தான் நாங்கள் மறைச்சோம் அப்படின்னு அவங்க மேலே பழி தூக்கி போட்டுருவாங்க. அப்போ அவங்க கூட இணக்கமாக வாழ்கிற மாதிரி நீங்கள் படங்கள்லாம் பார்க்குறீங்களா? எதுக்கு இத்தனை ஆண்டு காலமாக இவ்வளோ படங்கள் சயின்டிஃபிக் படங்கள்லாம் ஏன் எடுக்கணும்? உங்களை பழக்கப்படுத்துறது. அப்போ நீங்கள் இயல்பாக ஒரு ஏலியன் வரும்போது கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். அப்புறம் போக போக பழகி அவங்களும் ஒரு எப்படி இப்போ நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வந்து வாழ்கிறானுங்க, இங்கேருந்து இந்தியன் போய் ரஷ்யாவில் வாழ்கிறாங்க. அவங்க அதை அந்நியமாக பார்க்கலையே. அந்த மாதிரி ரோபோட்ஸ்லாம் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கு, நாய்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு, ஏன் இப்போ வானவியல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி புதுசாக உருவாக்கி நம்ம மண்டையில் விதைச்சி விட்டுட்டு மனிதர்கள் எதை வேணால் அக்செப்ட் பண்ணுற மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்துருவானுங்க. அப்போ நம்ம மனித இனத்தை தவிர்த்து வேறு இனங்களும் இங்கே வாழ ஆரம்பிக்கும். நாகர்கள் மேலே நிம்மதியாக நம்ம நாகர்களை எதிர்க்காமல் இருக்கிறதுக்காக செய்யப்படுற வேலைகள். வெளியே வரப்போகிறது நாகர்கள் தான். அதே மாதிரி வேறு கிரகத்தில் இருக்க ஏலியன்லாம் ஏன் இங்கே இன்னும் வரலன்றது காரணம் என்னன்னா, எல்லா போர்ட்டல்ஸும் அடைக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்த பிரபஞ்சத்தை தனித்து விடப்பட்டிருக்கோம். நம்ம பூமிக்குள்ள ஆக்சஸ் பண்ணவே முடியாது. எல்லா சைடு கேட்வேயும் மூடப்பட்டிருக்கு. அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்களுடைய தலைவனை கொண்டு வரதுக்கு இவங்க அந்த பிரபஞ்சத்துக்கு போகிறதுக்கான போர்ட்டல்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் பல வேலைகள் பார்க்குறாங்க. ப்ரோ அண்டார்டிகாவில் அந்த போர்ட்டல் இருக்குன்னு சொன்னீங்க ப்ரோ. ஆமாம் இருக்குது ப்ரோ, ஆனால் ஆக்சஸ் பண்ணணும்ல, அது லாக்கில் இருக்குல்ல. அப்போ ஹிட்லர் போனார் அப்படின்னு சொன்னால் அந்த டைமிங்கில் காலகட்டத்தில் அவங்க எதையோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டானுங்க, அதை ஓப்பன் பண்ணுறதை கண்டுபிடிச்சி தான் பல வேலைகள் பார்த்துருக்கானுங்க, பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கானுங்க. தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் அது மறைக்கப்பட்டிருக்கு. ரகசியம் கண்டுபிடிக்கப்பட்டது, திருடப்பட்டது, மறைக்கப்பட்டது. சீக்ரெட்னு ஒரு வெப் பார்த்துருப்பீங்க, வீடியோ பார்த்துருப்பீங்க. இதான் விஷயம். இன்னமும் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம நினச்சி கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க அறிவு என்ன? மனிதர்கள் தான் வளர்ந்தோம், நம்ம மனிதர்களாக பிறந்தோம், நம்ம முன்னோர்கள் இறந்து போயிட்டாங்க, நம்ம கடவுளை வணங்கணும். நம்ம முன்னோர்களை வணங்குறதுக்கும் கார்த்திகை நட்சத்திரம் சொல்கிற பிளேடியன் ஸ்டார் சிஸ்டம் இருக்குல்ல, அதுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம்? நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்குவோம். கார்த்திகை நட்சத்திரம்னு சொல்லிட்டு முருகனோட பேரில் அதை வச்சுருக்காங்க பிளேடியன் ஸ்டார் சிஸ்டத்துக்கு. இந்த பிளேடியன் ஸ்டார் சிஸ்டம் இங்கே தான் இருக்குது. இது பிளேடியன் ஸ்டார் சிஸ்டம் இத்தனை இதெல்லாம் இருக்குது, இத்தனை கிரகங்கள் இருக்குது, இந்த ஸ்டார் சிஸ்டம் இப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்ற அலைன்மெண்ட்டை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க? இப்போ இருக்க இவ்வளோ டெக்னாலஜி வச்சு ஃபோன்லேயே தட்டினா வரும். அப்படி இருக்கும் போதே நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியல, கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இவங்க சும்மா வெறும் கண்ணால் பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, இது எப்படி நீங்கள் நம்புறீங்க? விண்ணாராய்ச்சி பண்ணால் விண்கல்ல பார்த்து தரையில் படுத்து விண்ணாராய்ச்சி பண்ணாங்களாம். இந்த இப்போ இருக்க ரீசெண்டாக ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சமண பாலின்றாங்கல்ல, இந்த சமண பாலியில் படுத்துக்கிட்டே விண்ணாராய்ச்சி பண்ணாங்களாம். எவ்வளோ ஒரு கோமாளித்தனமாக இருக்குது. ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு டெக்னாலஜி இருந்துச்சு. இங்கே எதுவுமே மாய மந்திரம் கிடையாது, சயின்ஸு. அதனால புரிஞ்சுக்கோங்க. இந்த மகிமம் அப்புறம் இந்த தண்ணியை காந்தமாக மாற்றுறது, காந்தத்தை இரும்பாக மாற்றுறது, இரும்பை தண்ணியாக மாற்றுறது, அப்புறம் இந்த மண்ணை பொண்ணாக மாற்றுறது, இதெல்லாம் மேஜிக் கிடையாது. இதெல்லாம் அல்கமின்னு சொல்லுவாங்க. இந்த அல்கமின்றது சயின்ஸு. எந்தெந்த லிக்யூடை எந்தெந்த லெவலில் சேர்த்தோம்னா அந்த லெவலில் அந்த அணுக்கள் மாறும். வெறும் ஆட்டம்ஸ் தான் வேற வடிவம் எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த வடிவம் எடுக்கக்கூடிய அந்த மாலிகுல்ஸ் இருக்குல்ல, அதுக்கான ஹெச்ஓ, அந்த வாட்டர்னா ஹெச்ஓன்னு சொல்லுவாங்க, H2ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணி கரெக்டாக பிரித்து எடுச்சிங்கன்னா அந்த தன்மைக்கு அந்த அணுக்கள் ஆட்டம்ஸ் மாறிடும். இது சயின்ஸ் தானே. இப்போ வாட்டர் இருக்குது, அதை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணால் லிக்விடாக சாலிடாக மாறிடுதுல்ல. ஃப்ரீஸ் பண்ணுறப்போ அது ஒரு விஷயமா மாறுதா? அது ஒரு கையில் பிடிக்கக்கூடிய ஒரு ஐஸ் கட்டியாக மாறுதா? ஸோ இது நார்மல் தானே, இது சயின்ஸ் தானே. இது போல் தான் மண்ணை பொண்ணாக்குறது. இதெல்லாம் சித்தர்கள் செஞ்சது சித்து விளையாட்டு கிடையாது, சயின்ஸ் விளையாட்டு. அது உண்மையான சயின்ஸு. இது உலகம் முழுக்கமும் இருக்கக்கூடிய எல்லாமே சயின்ஸ் தான். எதுவுமே ஒரு மேஜிக்கோ இதுவோ கிடையாது. நம்மளை அப்படி நம்ப வச்சுருக்காங்க. புராண காலத்துலலாம் இப்படி கையை தட்டினா மழை வருது. அவங்க மழை வர வைக்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய பிரெயின் கெப்பாசிட்டி வளர்த்துக்கிட்டாங்க. பிரெயினால் முடியும். இது மாயமந்திரம் கிடையாது. பிரெயினோட வேவ் லென்த் அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. ஒரு மிகப்பெரிய குவாண்டம் கம்ப்யூட்டரோட பயங்கரமான பவர்ஃபுல்லானது பிரெயின். ஸோ அதை ஆக்சஸ் பண்ணும்போது மாலிகுல்ஸ் தானே மேலே இருக்குது, வாட்டர் மாலிகுல்ஸ் தானே காத்தா மேலே இருக்குது. அதை இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்ட்ரோல் பண்ணி ஒருங்கிணைச்சு மழையாக கொண்டு வர முடியும். சயின்ஸ் எல்லாம்
ஸோ இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க இவங்க அப்படியே இது பண்ணிட்டாங்க. இந்த நிறைய பைத்தியக்காரங்க சொல்கிறாங்க டெலஸ்கோப் கண்டுபிடிச்சாங்க, பாட்டு ரேடியோ கண்டுபிடிச்சாங்க, ஃபோன் கண்டுபிடிச்சாங்கன்னு. இங்கேருந்து நினச்சாலே அங்கே மெசேஜ் போகும். அட்வான்ஸ் டெக்னாலஜி இது. உலகத்தில் திருப்பி உருவாக்க முடியாத ஒரு பொருள் அப்படின்னா ஹியூமனோட பிரெயின். குளோனிங் கூட உருவாக்கிடலாம், இது மாதிரி இன்னொன்று உருவாக்கிடலாம். ஆனால் ஹியூமனோட அதுவும் இந்த மாதிரி செயல்படாது. பிரெயின் வந்து நீ நல்லா பாருங்க, குளோனிங்ஸ்லாம் ஒரு டம்மி பீஸ் ரோபோ மாதிரி இருக்கும், எந்திரின்னு சொல்லும், உட்காருன்னு சொல்லும், அது மாதிரி தான் பண்ண முடியும். இந்த உண்மையான ஆக்சுவலி ஹியூமன் மாதிரி பண்ண முடியாது. ஸோ இந்த அளவுக்குனால அவங்க எல்லாம் பண்ண முடியும். உருவாக்கவே முடியாத ஒரே ஒரு விஷயம் ஹியூமனோட பிரெயின். உங்களுக்கு புரியுதா? இந்த நியூரான் சிஸ்டம் இருக்குல்ல, அதெல்லாம் உருவாக்கவே முடியாது. அது அவ்வளோ பர்டிகுலரான ஒரு விஷயம். ஸோ அதுக்கான சயின்ஸ் இவங்கிட்ட இல்லை. இருந்துச்சுன்னா மனிதர்களை என்றைக்கும் மொத்தமாக அழிச்சிட்டு அவனுக்கு தேவையான மனிதர்களை உருவாக்கியிருப்பானுங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு இது மைனூட்டாக உள்ளே போக வேண்டிய விஷயம். நம்ம கிட்ட தான் இன்னமும் முருகன், அந்த சித்தர், ஆசிவக சித்தருன்றாங்க, மர்கலிகோசாருன்றாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க, எனக்கு புரியல. இதெல்லாம் பேசிக் லெவல். இவனுங்களுக்கு அப்பனுக்கு அப்பன் சுப்பனுக்கு சுப்பெல்லாம் இருக்கான். அவங்களாம் மறைக்கப்பட்டாங்க வரலாற்றிலிருந்து. உண்மையான மனிதர்கள்ன்றவங்க பழங்குடியினர் தான். இதை நான் எக்ஸாம்பிள் சொன்னா, இந்த படம் இருக்குல்ல, கிங்டம்னு ஒரு படம் இருக்குது. இந்த கிங்டம்ன்ற படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு அரச குடும்பம், ஒரு பழங்குடியினர் வந்து ஒரு கூட்டம் அடிமைப்படுத்தி வச்சிருக்கோம். அந்த பழங்குடியினர் அரச குடும்பத்தை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு வார் நடக்கிற மாதிரி, இலங்கை தீவில் நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த இலங்கை தீவை நீங்கள் குமரிக்கண்ட தீவாக ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த குமரிக்கண்ட தீவை திருப்பி ரெபல் பண்ணி சண்டை போட்டு ஜெயிச்சதுக்கான காரணம் என்ன? முருகு எதுக்கு அடிச்சு வரட்டினாப்புல அவங்க மனித இனத்தை கூட இனக்கலப்பு பண்ணி அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன ஹிண்ட்லாம் ஒவ்வொரு படங்கள்லையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க, நிறைய விஷயங்களுக்கு. அண்ணன் தம்பி 2 பேர், அண்ணன் தம்பினா 2 பேர் எதுக்கு? ட்வின்ஸ் தான் குறிச்சது. அவங்க 2 பேரும் சிமிலராக இருப்பாங்க, ஒரே மாதிரி. குணாதிசயம் தான் வேற வேற. ஒன்று அரக்கத்தன்மை, ஒன்று அமைதியான ஒரு அன்பான ஒரு கேரக்டர், ஒன்று அரகண்டான ஒரு கேரக்டர். ஜெமினி ப்ளஸ் மைனஸ் சிம்பாலிசம். இதெல்லாம் படம். அதாவது ஒரு ஆட்டம்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய நடக்கிற விஷயத்த வெளியே கொண்டு வந்து அதுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து, அந்த கேரக்டரை வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்து, ஒரு சினிமாவில் ஒருத்தர் நடிக்க வச்சு, ஒரு ஆட்டமோட கேரக்டராக கொடுத்து நடிக்க வச்சிடறாங்க. உங்களுக்கு குழப்பமா இருக்குல்ல? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொடுக்கும் போது தான் மனிதர்களுக்கு பிரமிப்பாக இருக்குது. மனிதர்களுடைய சயின்ஸை இப்படித்தான் அவங்க ஓமைப்படுத்தியிருக்காங்க. முன்னோர்கள் எதுக்கு இந்த மாதிரி புராண கதைகள், இதிகாசங்கள்லாம் வானத்திலேருந்து வந்தவங்க இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து உங்களை சிந்திக்க வைக்கிறதுக்காக. வானத்திலேருந்து வந்தாங்கன்னா எப்படி வந்தாங்க, இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும். அதுக்கப்புறம் அதுக்கான பதில்கள் கொடுக்கும் போது உனக்கு கரெக்டாக பதியும். அது இல்லாமல் அவங்க இங்கேருந்து வந்தாங்க, இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்கன்னு சொன்னேன்னு வச்சுக்கோமே. இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கிறோம்ல, அசோகர் வந்தாரன், ஏதோ எவனோ ஒருத்தன் படையெடுத்தானே, முகலாய சக்கரவர்த்தியா, எவனோ ஒருத்தன் பாபர், எவனோ ஒருத்தன் வாயில் வர மாட்டேங்குது, 16 முறை படையெடுத்தான்னு சொல்லுவாங்க. இல்லை வாயிலே வந்து தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம் தெரியும், ஆனால் யாருன்ற நேம் மறந்துருச்சு. 16 முறை படையெடுத்தாராம். இதெல்லாம் படிச்சுட்டே இருப்போம்ல. இந்த மாதிரிலாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஒருத்தன் வந்தான், இப்படி வந்து சண்டை போட்டான், இங்கே இருக்கவங்களை மட்டும் பிடிக்கவே முடியல, பாயிண்ட் வைப்பாங்க. 16 முறை வந்து படையெடுத்து போனார். அந்த வரலாறுலாம் ஃபுல்லாக சொல்லி கொடுத்து மண்டையில் ஏற மாட்டுது. ஆனால் என் மண்டையில் பதிஞ்சதை பார்த்தீங்களா? 16 முறை ஒருத்தன் படையெடுத்தான், அது மட்டும் மண்டையில் பதிஞ்சிருக்கா? 16 முறை வந்து படையெடுத்தான், அப்படி ஜெயிக்க முடியாமல் ஏன்டா போச்சு அப்படின்ற கேள்வி எனக்கு வருதா? இந்த மாதிரி ஒரு கேள்வியை தான் அவங்க வைப்பாங்க. இதுக்கு தான் ரத்தின சுருக்கமாக பேசுவாங்க. ரத்தின சுருக்கமாக பேசுறத பற்றி நான் பேசுகிறேன் பாருங்க. ஓகே, உங்களுக்கு இவ்வளோ எவாபரேட் பண்ணி சொன்னால் தானே புரியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க அந்த காலத்தில் நிலாவை பார்த்து அங்கே ஆயா வடை சுடுது அப்படின்ற கதை இருக்குல்ல. இதோட காரணம் என்ன? ஆயா எப்படி அங்கே போய் வடை சுட்டாங்க? நம்ம பாட்டி. ஆயானா என்ன? பாட்டி. முன்னோர்கள் இறந்த பிறகு நிலாவுக்கு போகிறாங்க. அந்த கனெக்ஷன் இருக்குது. அந்த சோல் போய் அமாவாசை பௌர்ணமி கனெக்ஷன், நம்மளோட சோல் கனெக்ஷன். அமாவாசைக்கு நம்ம வழிபடுறோம். முன்னோர்கள் டாக்டர் பூமிக்கு வரும்னு சொன்னோம்ல, ஞாபகம் இருக்கா? இந்த விஷயங்கள் கேள்வி வரணும் அப்படின்றக்காக தான் ஆயா அங்கே வடை சுடுது. ஏன் அங்கே வந்து தங்கச்சி வடை சுடுது, அப்பா வடை சுடுதுன்னு சொல்லிக்கலாம்ல? ஏன் அந்த ஆயா தாத்தா அப்படின்றத வைக்கிறாங்க? முன்னோர்களை கனெக்ட் பண்ணணும். இதை நம்ம முன்னாடியே நார்மலாக தெளிவாக டீட்டெயில்டாக சொல்லி கொடுத்துட்டு தான் இருந்தோம். நம்மளை அடிமைப்படுத்துகிற கூட்டம் வலிமையாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம ரகசியங்களை கடத்த முடியல. இதை உங்களுடைய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, விடுதலை படம் பார்ட் 2ல் வேணுப்பான்ல சூரி கேட்டு சொல்லுவோம். அந்த மலையிலேருந்து இறங்கும் போது சொல்லுவோம், அப்பா தங்கச்சி இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்டேம்மா, நம்ம ஒரு ஆட்சிக்கு வர வரைக்கும் இதை நம்ம குழந்தைங்களுக்கு கதைகள் எல்லாம் சொல்லி கடத்துமா, நம்ம வரலாறை காப்பாற்றிக்கணும், நம்ம என்னைக்கு வரலாறு எழுதுகிற இடத்துக்கு வரோமோ அன்னைக்கு நம்ம எழுதிக்கலாமா, அது வரைக்கும் நம்ம கதைகளாச்சும் சொல்லிக்கிட்டு இருக்கணுமான்னு ஒரு வார்த்தை வரும்ல. அது எவ்வளோ ஆழமான விஷயம் தெரியுமா? அதுதான் நடந்திருக்கு. இந்த ஆயா நிலவில் வடை சுடுறது இதெல்லாம் கோமாளி கதையாக, ஒரு கற்பனை கதையாக ஆக்கி ஒரு சும்மா ஃபேண்டசிக்காக சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. நிலாவை காட்டி தான் குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டுவாங்க. காரணம் என்ன? ஏன் அத்தனை நட்சத்திரங்கள் இருக்குல்ல. இப்போ நம்ம பார்க்குற நட்சத்திரங்களை விட அந்த காலத்தில் நிறைய நட்சத்திரங்கள் தெரியும். வானமே ஒரு மாதிரி ஜொலிக்கிற மாதிரி இருக்கும்.
இப்போ நம்ம லைட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அப்போலாம் அந்த அறிக்கை விளக்கு தானே. ஸோ இந்த வெளிச்சத்தினால வானத்தை மறைக்க முடியாது. ஸோ அப்போ நம்ம வானம்ன்றது ஒரு அழகான ஒரு விஷயமா தெரியும் நைட் நேரத்தில் பார்க்கும்போது. ஆனால் நிலாவை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஏன் காட்டி சொரோட்டினாங்க, அதை வச்சு கதை சொன்னாங்க. நிறைய இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை திங்க் பண்ணும் போதும் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வரலாறையும் அந்த கதைகளையும் படிக்கும் போது அதில் ஒரு ரகசியம் வச்சுருப்பாங்க. ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட்டுக்காக ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. பிரித்து பார்க்க தெரியணும். ஏன்னா நம்ம அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருந்த டைமிங். அப்பயும் நம்ம வரலாறை கடத்தணும் அப்படின்னா அந்த சூரி கேரக்டர் சொல்லிச்சுல அந்த மாதிரி கதைகளாக தான் சொல்லி ஆகணும். அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் என்ன ப்ரூஃப் கேட்டுக்கிட்டு இருக்க, அவன் எல்லாத்தையும் ஒழிச்சுட்டான். இங்கே இருக்கிறத ரீகலெக்ட் பண்ணி உன்னை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அது லாஜிக்காக இருக்கா இல்லையான்றதான் நீ பார்க்கணும். பாசிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு தான் பார்க்கணும். மொத்தமாக இல்லைன்னு சொல்லிட்டு போறேன்னா அப்போ நீ இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே ஒளிஞ்சிருக்கேன்னு அர்த்தம். எங்கேயோ உடம்புக்குள்ள இன்னும் மேட்ரிக்ஸ் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். தூக்கி போட்டு வெளியே வந்து பாரு, அப்போ தான் தெரியும் வெளி உலகம்னா என்ன, பிரபஞ்சம்னா என்னன்னு அப்போ தான் புரியும். இந்த முட்டாப்பையில் சொல்கிற மாதிரியே சின்ன விஷயத்துக்குள்ளே அடைக்காதீங்க, வெளியே வாங்க. சும்மா ஏலியன் வரப்போது அது ஒரு பூச்சாண்டி கதை நம்பிட்டு இருக்காதிங்க. இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சரி, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல்லைக்கனா ஆல்ல போட்டு இதோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அப்போ தான் உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி, நீங்கள் என்கிட்ட பேசுகிற மாதிரி உங்களோட கருத்துக்கள்